இயற்கையினால் பெற்றெடுக்கப்பட்டு, தொல்காப்பியரால் தழுவப்பட்டு, வள்ளுவரால் வளர்க்கப்பட்டு, கம்பரில் ஆழம் கண்டு, பாரதியின் தோளில் சோம்பல் முறித்து, பாரதிதாசனின் விரல்களில் விளையாடி, கண்ணதாசனின் கவிதைகளிலே கவிபாடி, அண்ணாவின் அடுக்குமொழியில் நடனமாடி, நம்மை போன்ற தமிழர்களுடைய நாவினில் மட்டுமல்ல, நாடி நெருமகளில் மட்டுமல்ல, நம் இரத்தத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் உயிராய் கலந்துள்ள நம் தாய் மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்குகிறேன். நான் தமிழுக்கு வணக்கம் செலுத்துகிற பொழுது கூட அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த செல்வந்தர்களுடைய பெயர்களையோ அல்லது மற்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுடைய பெயர்களையோ நான் சொல்லவில்லை. புத்தகத்தை படித்தவர்களை அல்லது புத்தகமாக இருந்தவர்களுடைய பெயர்களை சொல்லியே நான் தமிழ் வணக்கம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் என்னுடைய தலைப்பு படிப்போம் சாதனை படைப்போம் என்பதை. இந்த இனிய நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து இந்த இனிய நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பு வழங்கிய நறுமலர் அகாடமி நிறுவனத்திற்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொன்னார் அறிஞர் அண்ணா. அந்த வரிகளுக்கேற்ப திறம்பட சிறம்பட பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, மன்னிக்கவும், சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய பெருந்தகைகள், பேராசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும் முதலில் கூடுதல் வணக்கம். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இரவு 10 மணிக்கு மேலே ஒரு இணையவழி கூட்டம் நடத்தி அதில் எண்ணிக்கை 100களை தாண்டி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நறுமலர் அகாடமி நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் முதலில் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை சிறந்த மனிதர்கள் 10 பேரை தேர்ந்தெடுக்க சொன்னால் அதிலும் இவர் இருப்பார். நேசத்திற்குரிய நண்பர் என்று யாராவது என்னை தேர்ந்தெடுக்க சொன்னால் அந்த பட்டியலிலும் இவர் இருப்பார். அன்பானவர் என்று யாராவது தேர்ந்தெடுக்க சொன்னால் அந்த பட்டியலிலும் இருப்பார். அவர்தான் எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிய பெருந்தகை முனைவர் வே. சஞ்சீவராயன் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படிப்போம் சாதனை படைப்போம் என்கிற தலைப்பில் ஒரு 10-15 மணி ஆகி நேரம் கடந்திருக்கிறது. உங்களிடம் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நான் கலந்துரையாட அல்லது உரையாட நான் இப்பொழுது விளைகிறேன். பொதுவாகவே இங்கே அனைவரும் ஆசிரியர் பணி ஆற்றி கொண்டிருக்கிறீங்க. அரசு பணியில் சேர போட்டித் தேர்வு எழுத காத்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் இல்லாத ஒரு பெருமை ஆசிரியர்களுக்கு என்னவென்று சொன்னால், இப்போ யாராவது ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, அல்லது 3 பெண் குழந்தைகள், இப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆசிரியரை மட்டும் பார்த்து கேட்டால் அவர்தான் சொல்லுவார், இந்த வருடம் எனக்கு 50 குழந்தைகள், அடுத்த வருடம் அது 75ஆக இருக்கலாம் என்று சொல்லுவார். காரணம் என்னவென்று சொன்னால், தன்னின் வகுப்பறையில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் தன் கருவறையில் சுமந்த குழந்தைகள் போல் பார்க்கின்ற ஒரு மேதகு மாண்புமிகு குணம் கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் அது ஆசிரிய பெருமக்களாகிய நீங்கள்தான். அந்த ஆசிரிய பெருமக்களாகிய நீங்கள் ஆசிரியர் பணியில், அரசு பணியில் சேர வேண்டும் என்கிற நினைப்போடும் முனைப்போடும் போட்டித் தேர்வு எழுத நீங்கள் இருக்கிறீர்கள். முதலில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று வாகை சூட முதலில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக எனக்கு பொய் பேசுகிற பழக்கம் கிடையாது. குறிப்பாக சனிக்கிழமை பொய் பேசுகிற பழக்கம் எனக்கு கிடையாது. இரவு 10 மணிக்கு மேலே தமிழ் கேட்பதற்காக, ஒரு ஊக்க உரை கேட்பதற்காக என்னை போல் 1000 மடங்கு சிறந்த பேச்சாளர்கள் பேசியதெல்லாம் உங்களுடைய வலையொலியிலே கேட்டிருப்பீர்கள், நேரடியாக கேட்டிருப்பீங்க. ஒரு சாதாரண ஆளு பேசுறாரு, அதுக்கும் நாங்கள் கேட்கறேன்னு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த பெருந்தன்மையே உங்களை வாழ்க்கையில் வெற்றி வாகை சூட வைக்கும் என்று நான் கருதுகிறேன். முதலில் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் கடந்த வாரம்தான் சென்றது. அவரிடமிருந்தே நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த கவிதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்த செய்திதான். 5ஆம் வகுப்பு படிக்கிற போது அவர் வகுப்பறையில் நடந்த நிகழ்வு ஒன்றை அவர் கவிதையாக வடித்தார். இது மிகவும் பிரபலமான கவிதை, உங்கள் அனைவருக்கும் தெரிந்தாலும் என்றாலும் கூட அதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர் அந்த கவிதையை மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் குடையுடன் வரும் எங்கள் திலகவதி டீச்சர் வகுப்பறையின் முதல் நாளன்று எங்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் படித்து என்ன ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகளுடன் ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும்,
கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேர்கிறது. இன்ஜினியர் ஆவேன் என்று சொன்ன எல். சுரேஷ் குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தெறி நெய்ய சென்று விட்டான். எங்கள் அப்பா இரும்பு கடையை பார்த்திருப்பேன் என்று சொன்ன ராஜேஷ் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டு உயிரியல் பற்றி பணி செய்து வருகிறான். பிளைட் ஓட்டப் போகிறேன் என்று எங்களை ஆச்சரியத்தில் தள்ளிய அகஸ்டின் TNPSC தேர்வெழுதி கடைநிலை ஊழியனானான். அணு விஞ்ஞானி ஆவேன் என்று சொன்ன நான் திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை என்னும் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட்டுவிட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறான். நினைச்ச வேலையை பார்க்கிற எப்படி இருக்கு மாப்பிள்ளை என்று அவரிடம் கேட்டேன். சுரேஷ் சாக்பீஸ் துகள் படிந்த விரலோடு என் கையை பிடித்து சொன்னான், இனிமேல் நீங்கள் படித்து என்ன ஆக போறீங்க என்று நான் யாரிடமும் கேட்க மாட்டேன் என்று. இந்த கவிதையை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதிலே ஒரு நுட்பத்தை நான் உணர்கிறேன். மற்ற துறைகளில் அந்த துறையில் வெல்வேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் அந்த துறையில் வெற்றி பெற இயலவில்லை. வாத்தியாராவன் ஆசிரியராவன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் வெற்றி பெற்றிருப்பதாக அவர் சொல்லுகிறார். இதுல நான் என்ன நுட்பத்தை பார்க்கிறேன்னா, மற்ற துறையில் நம்ம வெல்லலான்னு முடிவெடுத்தா கூட கால சூழ்நிலையை நம்ம மாற்றி போட்டுருங்க. ஆனா ஆசிரியராவேன் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக சிறந்த ஆசிரியர் ஆவார்கள் என்பதற்கு இந்த கவிதை உதாரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்து கடவுள்கிட்ட போயிட்டு இந்த துறைக்கு ஆள் வேணும்னா கூட இருக்கிற ஆட்கள் அனுப்புவாராம் கடவுள். ஆசிரியருக்கு ஆட்கள் வேண்டும் என்று சொன்னால் அந்த கடவுளே ஆசிரியராக வருவாராம். அந்த அளவிற்கு சிறப்புக்குரிய சேவை பணியாக இருக்கக்கூடியது ஆசிரியர் பணி. அந்த ஆசிரியர் பணியை, பெருந்தகை பணியை நீங்கள் ஆற்றி வருகிறீர்கள். கூடுதலாக அரசு பள்ளிகளிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற வேட்கையோடு போட்டித் தேர்வு எழுதியிருக்கிறீர்கள். இப்போ நீங்களாம் மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய சான்றோர் பெருமக்கள் என்பதை நான் அறிவேன். இப்போ உங்களுக்கு தெரியாத செய்திகளை நான் சொல்லிடணும்னு நினைச்சேன்னா நான் இந்த இடத்துல முட்டாளாயிடுவேன். அதனால் உங்களுக்கு தெரிந்த செய்திகளை என்னுடைய குரலில் வேண்டுமானால் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒன்று சொல்றேங்க, இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனசு மிகப்பெரிய பலம் மிக்கது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படிதான். தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் தான் இந்த கதையை சொல்லுறாரு. உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த கதையாகத்தான் இருக்கும். ஒரு காட்டுல நடுவுல போயிட்டு ஒரு முனிவர் தவம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உக்காடுறாருங்க. தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் முன்னால் ஒரு அழகிய பெண்மணி கடந்து செல்கிறார். அந்த பெண்மணியை முனிவர் பார்த்து விடுகிறார். என்னடா இது, அந்த பெண்ணை நம்ம பார்த்துட்டுமே, நம்ம தியானம் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 10 மணிக்கு அந்த பெண் கடந்து போகும்போது கண்ணை மூடிக்கிறாரு. ஆனால் அந்த பெண்மணியின் காலில் இருக்கக்கூடிய சலங்கை சத்தம் அவ காதுல கேட்டுச்சான். உடனே அடுத்த நாள் என்ன செஞ்சாரு, காதையும் அடைச்சிக்கிட்டாருங்க. கண்ணை பார்க்க கூடாது என்று கண்ணை மூடிக்கொண்டார். சலங்கை ஒலி சத்தம் கேட்கக்கூடாது என்று காதையும் அடைத்து கொண்டார். அடுத்த நாள் அந்த பெண்மணி அந்த வழியாக செல்லுகிற போது அந்த பெண்மணியின் தலையிருந்த பூ வாசனை வந்ததாம். அது அவருக்கு தடுமாற்றமாக இருந்தவுடன் அடுத்த நாள் மூக்கையும் அடைத்து கொண்டார். பார்க்க கூடாது என்று கண்களை அடைச்சுக்கிட்டாரு, கேட்க கூடாது என்று காதுகளை அடைச்சுக்கிட்டாரு, வாசனை வரக்கூடாது என்று மூக்கை அடிச்சுக்கிட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் சரியாக 10 மணி வருகிற பொழுது அந்த முனிவர் நினைச்சாராம், 10 மணி ஆகுது, அந்த பெண்மணி இப்ப நின்னேரம் நம்மளை கடந்து போவாங்க இல்ல அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்களாம். அதுதாங்க மனம் என்பது. மனதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருகிற பொழுது நாம் நினைக்கிற வெற்றியை பெறலாம் என்பதற்காக தென்கட்சி கோ. சுவாமிநாதன் இந்த கதையை பல இடங்களில் தெரிவித்திருக்கிறார். ஆகவே மனசு நம்மை சுற்றி பல இடர்பாடுகள், இன்னல்கள் இருக்கலாம். அதையெல்லாம் கடந்து நாம் செய்கிற வேலையில் முழு நோக்கத்தோடு இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதற்காக தென்கட்சி கோ. சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இந்த கதையை பல இடங்கள் சொல்லியிருப்பார். அதை இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு செய்தி, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில அதுவும் இப்ப நம்ம ஒரு 22-20 வயது கடந்துதான் இருப்போம், 25 வயது கடந்தவர்களாக இருப்போம். நமக்கு வாழ்க்கை சூழலில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழலாகவும் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக ஒரு செய்தியை நான் சொல்றேன். உங்கள் அனைவருக்கும் மாவீரன் நெப்போலியன் ஐயா அவர்களை பற்றி தெரியும். மாவீரன் நெப்போலியன் அவர்கள் மிகப்பெரிய மாவீரன் என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீங்க. அவர் ஒரு கட்டத்துல ரஷ்ய படையால் கைது செய்யப்படுகிறார். அந்த ரஷ்யக்காரர்கள் நினைக்கிறாங்க நெப்போலியனை மிகப்பெரிய மாவீரன் என்கிறார்கள், மிகப்பெரிய
திறமை மிக்கவர் என்கிறார்கள். அவருடைய வீரத்தையும் அவருடைய தைரியத்தையும் அவருடைய அறிவையும் சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியனை பத்தி பரிசோதிக்கணுன்றதுக்காக கைது செஞ்சு வைத்த நெப்போலியனா ரஷ்ய நாட்டில் இருக்காரு. அப்போ வந்து இவங்கெல்லாம் ஒரு திட்டம் போடுறாங்க, நம்ம ஒரு விருந்து வைக்கலாம். அந்த விருந்து வைக்கும்போது பலரசத்தை வந்து நம்ம எல்லாம் வாயருகே கொண்டு செல்லுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிச்சத்தத்தை ஏற்படுத்தலாம். திடீர்னு ஒரு வெடிச்சத்தை ஏற்படுத்தின உடனே நெப்போலியன் என்ன ஆகிறாருன்னு பார்க்கலாம், ஒரு பரிசோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் திட்டமிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், மேற்கத்திய கலாச்சாரத்துல பலரசம் என்பது ஒரு இருக்கும். அதே மாதிரி ஒரே நேரத்துல அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த அடிப்படையில மாவீரர் நெப்போலியன் அவர்களை உங்களுக்கு நாங்கள் ஒரு விருந்து வைக்கிறோம் என்று கூட்டு வந்து அந்த விருந்து நடக்கிற இடத்தில் அப்படியே அமர வச்சிடுறாங்க. எல்லாரும் ஒன்னா உக்காந்துக்கிறாங்க. கரெக்டா அந்த பலரசத்தை அந்த குவளையை வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த வெடிச்சத்தம் பயங்கர சத்தத்தோடு வெடிக்குதுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அதை ஏற்பாடு செய்ய சொன்ன அந்த ரஷ்ய நாட்டுக்காரர்களுடைய கையில் இருந்த பலரச குவளையை ஆடி போய் கீழே விட்டுறாங்க. சில பேர் பயந்துடுறாங்க. பயந்துட்டு எல்லாருமே திடீர்னு திரும்பி பார்த்தா மாவீரன் நெப்போலியன் அந்த பக்கத்துல எதுவுமே நடக்காதது மாதிரி, எதுவுமே அங்க நடக்கல அது மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த பலரசத்தை தன் அப்படியே குடிச்சிட்டு இருக்கிறார், ரசிச்சு குடிச்சிட்டு இருக்காராம். உடனே ரஷ்யக்காரர்களுக்கு ஆச்சரியம் ஆகிப்போச்சு. ஏங்கய்யா, நாங்க தான் இந்த வெடிச்சத்தத்தை வெடிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம், நாங்களே அந்த சத்தத்தை கேட்டு பயந்துட்டோம், ஆனா நீங்க மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா அந்த பலரசத்தை குடிச்சிருக்கீங்களே எப்படின்னு கேட்டபோது நெப்போலியன் சொன்ன அந்த வார்த்தை தான் உலக வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. என்ன தெரியுமா சொன்னாராம் அவரு? இந்த மணி நேரத்துல, இந்த நிமிடத்தில், இந்த நொடியில் என்னுடைய நோக்கம் இந்த பலரசத்தை அருந்துவது, அவ்வளவுதான். பக்கத்தில் எது நடந்தாலும் நான் அதை கண்டுகொள்ள மாட்டேன். இந்த இடத்துல என்னுடைய நோக்கம், இந்த நிமிஷத்துல என்னுடைய நோக்கம், இந்த நொடியில் என்னுடைய நோக்கம் பலரசத்தை அருந்துவது மட்டும்தான். என் பக்கத்தில் எது நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய நோக்கம், என்னுடைய வழி, என்னுடைய சிந்தனை அதில் மட்டும்தான் இருக்கும். எந்த இடையூறுகள் வந்தாலும் என்னை இடையூறு படுத்தாது என்று மாவீரன் நெப்போலியன் சொன்னதாக உலக வரலாறு கூறுகிறதுங்க. இது அனைவருக்கும் தெரிந்த செய்தியா கூட இருக்கலாங்க. நான் எதுக்காக இந்த செய்தியை நான் பதிவு பண்றேன்னா, ஒரு அறிவுரையா யாரும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னால் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய சான்றோர் பெருமக்கள், அறிவாளிகள் என்பதை நான் அறிவேன். ஒரு நினைவூட்டுகிறேன், அவ்வளவுதான். நம்ம இப்ப படிக்கும் போது எத்தனையோ இடர்பாடு உங்களுக்கே கூட வரலாம். அலைபேசி வழியாக இடர்பாடு வரலாம், தொலைக்காட்சி மூலமாக இடர்பாடு வரலாம், நண்பர்கள் மூலம் வரலாம், உறவு மூலமா, குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது. இது மட்டும்தான் நம் நோக்கமாக இருந்தால் போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாம் என்பதற்காக இந்த செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேங்க. இப்ப இது என்ன சொல்ல வரேன்னா, மனக்கட்டுப்பாடு முதல் முக்கியம். இப்பொழுது நம்முடைய நோக்கம் போட்டித் தேர்வில் வெல்வது என்கிற ஒரே சிந்தனை, ஒரே நோக்கம்தான் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். இது ஒரு நோக்கம். இப்ப இரண்டாவது ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புறேன். இந்த நறுமலர் அகாடமியை முன்னின்று அழகாக நடத்தி கொண்டிருப்பவர் முனைவர் சஞ்சீவராயன் ஐயா அவர்கள். நீங்க எல்லாமே கம்பராமாயணம் படிச்சிருப்பீங்க. கம்பராமாயணத்தில் லக்குமணனுடைய உயிரை காப்பாத்துறது எதுன்னு உங்களுக்கு தெரியும். சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் யாரையை காப்பாற்றியது? ஆஞ்சநேயர் கொண்டு போய் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அதனுடைய மூலிகையின் மூலம் லக்குமணன் காப்பாற்றப்பட்டார். சஞ்சீவராயன் ஐயா இணையவழியில் இருந்தால் இதை கண்டிப்பாக நான் புதிய சிந்தனையாக நான் கேட்கிறேன், நீங்கள் கேட்க வேண்டும். சஞ்சீவி மலையில் இருந்த மூலிகை தான் லக்குமணனை காப்பாற்றியது. இப்ப எதுக்கு சார் இங்க சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல ஒரு கருத்து இருக்குதுங்க. சஞ்சீவி மலை காப்பாற்றியது யார்? லக்குமணனை. இலக்குமணன் அப்படி எழுதுனீங்கன்னா இலக்கு மணன், அந்த பெயரிலே ஒரு இலக்கு இருக்குது. லக்குமணனுடைய இலக்கு ராமருக்கு துணையாக இருக்க வேண்டும், அவர் வெற்றி பெற வேண்டும் என்பது இலக்கு. அவருடைய பெயரிலே இலக்கு இருப்பதால் அந்த சஞ்சீவி மலை அவருக்கு உதவியது. அதுபோல் நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று இலக்கோடு பயணிப்பதால் உங்களுக்கு சஞ்சீவராயன் ஐயா உதவி செய்கிறாரோ என்று நினைக்கக்கூடிய வகையில் இதை நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். முதல்ல ஒரு மனக்கட்டுப்பாடு என்பது மிகுந்த அவசியம் நம்முடைய போட்டித் தேர்வில் வெல்வதற்கு. அடுத்தது நேரங்க. உங்களுக்கு சொல்ல தெரியவதில்லை, நேரம்தான். இன்று நேரம் என்பது அலைபேசி வழியாகவே வாழ்க்கையே சென்று கொண்டிருக்கிறது என்று பல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் வேதனை வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு அலைபேசி ரொம்ப முக்கிய பங்கு எடுக்குது. நேரம், இந்த நேரம் என்பது சாதாரண இல்லைங்க. இப்ப பாருங்க, 10 மணிக்கு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். இந்த 10 மணி நேரத்திலும் இவ்வளவு பேர் இணைந்திருக்கிறார்கள் என்பதே நான் பேச தொடங்கிய நேரமோ 10,
போட்டி தேர்வாளர்கள் அனைவரும் நம் தமிழ்நாட்டின் துறைக்கு கிடைத்த சொத்து என்பதை நீங்கள் அனைவரும் உணர்த்துகிறீர்கள். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க நிறைய இந்த கிளாப்ஸ் ஆர்டிலாம் நான் பார்த்துட்டே தான் பேசுறேன். ஒரு பேச்சாளர் எதுக்கு அடிமைன்னு கேட்டீங்கன்னா கைத்தட்டுக்கு தாங்க அடிமை. இப்போ இணையவழியில கைத்தட்டு கிடைக்காது. ஆனா கைத்தட்டு கிடைக்கலனாலும் அந்த ஆர்டின் சிம்பிள் மூலமா என்னை பேச வச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சி. கைத்தட்டு தானே நான் எதுவுமே சாதாரணமா நினைக்கிறது இல்லைங்க. ஒரு சாதாரண கைத்தட்டு தான் சாதாரண ஸ்டாரையும் சூப்பர் ஸ்டாரா ஆக்கும். அந்த அடிப்படையில உங்களுடைய அதுக்கு மகிழ்ச்சி முதலில். இப்போ நேரத்தினுடைய அருமை எப்படிங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது என்று. அதற்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, எப்படிங்க காலம் பொன் போன்றது? பொண்ணோட தங்கத்தோடு எப்படிங்க ஒப்பிடுறீங்க? தங்கம் இன்னைக்கு போச்சுன்னா 10 பவுன் இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம்னா நாளைக்கு 20 பவுன் சம்பாதிக்கலாங்க. அதுக்கு பிறகு 100 பவுன் கூட சம்பாதிக்கலாம். பொண்ணோடு ஒப்பிட முடியாது, உயிரோடு ஒப்பிட வேண்டும் என்பார்கள். காலம் உயிர் போன்றது. உயிர் போனா திரும்ப வராது. அது மாதிரி காலம் சென்றாலும் அதை திரும்ப பெற முடியாது. அப்பொழுது அந்த சரியான நேரத்தில் பயன்படுத்துகிற பொழுது ஒருவன் எந்த இலக்கையும் அடைய முடியும் என்பதற்கு நேர மேலாண்மை ரொம்ப முக்கியங்க. நான் பள்ளிக்கூடத்தில் அதியமான் பள்ளியில் படிக்கும்போது ஒரு பேச்சாளர் அழகா பேசினார். அவர் பேர் தெரியாது, அதை நான் உங்களோட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேங்க. அவர் சொன்னாரு, கண் இமைக்கும் நேரம் தானேன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு கண் இமைக்கின்ற நேரம் தானேன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு கண் இமைக்கும் நேரத்தினுடைய அருமையை ஒரு ஓட்டப்பந்தய வீரரிடம் சென்று கேட்டு பாருங்கள். ஒரு ஓட்டப்பந்தய வீரரிடம் சென்று கேட்டு பாருங்க. ஏன் தெரியுமா? அவரு 2ஆம் இடத்தை எப்படி பெற்றுப்பாருன்னா கண்ணிமை நேரத்துல முதலாவது போய் வெற்றி பெற்றுப்பார். அவர் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு பாரு. அவர்கிட்ட கேளுங்க, தெரியும் கண்ணிமிக்கும் நேரத்தினுடைய அருமையை. ஒரு நொடியினுடைய அருமையை ஒரு ஓட்டுநர் ஒரு டிரைவர் கிட்ட கேட்டு பாருங்க. சார் ஒரே செகண்ட் சார், தெரியாம ஒரு செகண்ட் சார், அந்த செகண்டுக்குள்ள அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க சார் அப்படின்பார். ஒரு நொடியினுடைய அருமையை ஓட்டுநரிடம் கேட்டு பாருங்கள். ஒரு நிமிடத்தினுடைய அருமை, ஒரு நிமிஷம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு நிமிடத்தினுடைய அருமையை பேருந்தை தவற விட்டவங்க கிட்டையும் ட்ரெயினை தவற விட்டவங்க கிட்டையும் கேட்டு பாருங்க. ஒரு நிமிஷத்துல பஸ் மிஸ் பண்ணிருப்பாரு, அதனால அரை மணி நேரம் அவர் காத்திருக்க வேண்டியிருக்குங்க. ஒரு நிமிஷத்துல ட்ரெயினை மிஸ் பண்ணிருப்பாரு, அதுக்காக அடுத்த ட்ரெயின் 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கும். ஒரு நிமிடத்தினுடைய அருமையை பேருந்தை தவற விட்டவர்களிடம் கேட்டு பாருங்கள். 1 மணி நேரத்தினுடைய அருமையை ஒரு இன்டர்வியூக்கு சரியான நேரத்துல ஒரு 1 hour தாமதமா போயிடுவாரு, அதனால ஒரு வேலையே கிடைக்காம போய்விடும். 1 மணி நேரத்தினுடைய அருமையை நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள தவறவிட்டவர்களிடம் கேட்டு பாருங்கள், தெரியும். ஒரு நாளுடைய அருமை யாருக்கிட்ட தெரியுமா கேட்கணும்? இந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்துல முன்னாடி நாள் பதிவு செஞ்சவங்களுக்கு அதே படிப்பு படிச்சிருப்பாரு, அதே ஊர்க்காரா இருப்பாரு, அவருக்கு வேலை கிடைச்சிருங்க. அடுத்த நாள் பதிவு பண்ணவருக்கு வேலை கிடைக்காது. ஒரு நாளுடைய அருமையை வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களிடம் கேட்டு பாருங்கள். ஒரு மாதத்தினுடைய அருமை ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க அரசு ஊழியர் ஆசிரியர்கள்லாம். மே மாசம் வரைக்கும் ரிட்டையர் ஆனவனா அதோட ரிட்டையர் ஆகிட்டு போயிடணுங்க டீச்சர்ஸுங்க. அதே ஜூன் மாசம் அவங்க ரிட்டையர் ஆனாங்கன்னா 1 வருஷம் வேலை செய்யலாம். அப்ப அந்த 1 மாதத்தினுடைய அருமையை அவரிடம் கேட்டு பாருங்கள். 1 வருடத்தினுடைய அருமையை தேர்வில் தோல்வி அடைந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள், தெரியும் என்பார்கள். ஆகவே நேரம் என்பது மிக முக்கியம். இந்த வாழ்க்கையே நேரத்தை ஒப்பிட்டுத்தான் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான் இது. இன்னைக்கு கூட இதை திரைப்படமாக பார்க்க வேண்டாம், ஒரு ஊண்டுகோலாக ஊக்க கருவியாக பார்த்துக் கொள்ளலாம். இன்னைக்கு கூட ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய திரைப்படம் வருதுன்னா இன்னைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் பெரிய வசூலும் அது பெறுதுங்க. நம்ம அது நடிகர் திரைப்படம் என்ற அந்த விமர்சனத்தை விட்டுடலாம். இன்னைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்ட பின்னாடி கூடங்க ஷூட்டிங் 8 மணிக்கு அப்படின்னா ஒரு 7:30 மணிக்கு போய் நிற்பாருங்களாம். 6 மணிக்குன்னா 5 மணிக்கு போய் நிற்பாருங்களாம். இந்த வளர்ச்சி அடைந்த பிறகும் ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொழில் அர்ப்பணிப்பு என்பார். அதுபோல நாமும் இப்ப நம்ம ஒரு போட்டித் தேர்வு எழுதுகிற பொழுது ஒரு அர்ப்பணிப்பு டெடிகேஷன் இருந்தாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்க. 70 நாட்கள் இருக்குது தேர்வுக்கு அப்படின்னா 50 நாட்கள் தான் தேர்வுக்கு இருக்குதுன்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். 50 நாட்களுக்குள்ளாக இந்த நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை எப்படி படிக்கலாம், எப்படி படிச்சு அதில் கேள்விகளை தேர்ந்தெடுத்து எப்படி வெற்றி பெறலாம் என்று 70 நாட்கள் நம்ம மறந்துடணும். ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா கூட சொல்லுவார்கள், அவர் கடைசி காலம் வரை பஞ்சுவாலிட்டி காலம் தவறாமையை பின்பற்றியவர் என்று. 5 மணினா 4:30 போவார், 12 மணினா 11 மணிக்கு போவார். அது மாதிரி நம்ம 70 நாட்கள் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, 50 நாட்கள் தான் இருக்குதுன்னு மனசுல செட் பண்ணிக்கங்க. அந்த 50 நாட்களுக்குள் இந்த தேர்வினை எப்படி திட்டமிட்டு படிக்கலாம், திட்டமிட்டு எழுதலாம் என்று தெரிகிற பொழுது நிச்சயமாக அதற்குள்ளாவே நம்ம மனம் செட் ஆயிடும். 50 நாட்கள் தான் தேர்வு இருக்குதுன்னா 50 நாட்கள் மனம் அதுக்கு செட் ஆயிட்டு நீங்க 45 நாளே படிச்சு முடிச்சிருவீங்க.
மீதி 25 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக கிடைச்ச மாதிரி இருக்கும். அதில் கூடுதலாக படிக்கும்போது நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய மதிப்பெண்களை பெற்று சாதனை படைக்கலாம் என்பதற்காக அந்த நேர மேலாண்மையை பற்றி நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் இந்த இனிய நேரத்தில். மனக்கட்டுப்பாடு, ஒரு நேர மேலாண்மை என்பது இரண்டும் முக்கியமானதுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, நான் முத்துக்குமார் ஐயா கிட்டே வரேங்க. முத்துக்குமார் ஐயாவுடைய அப்பா வந்து டைரி எழுதுற பழக்கம், நாட்குறிப்பு எழுதுற பழக்கம் உண்டுங்களாம். நம்மலாம் வந்து இப்போ வந்து நிறைய இந்த கான்கிரீட் போட்ட வீடு நிறைய வந்துருச்சுங்க. அப்போல்லாம் வந்து ஓட்டு வீடு தான், நம்ம அனைவருக்கும் தெரியும். பெரும்பாலான வீடுகள் ஓட்டு வீடாக தான் இருக்கும். அந்த ஓட்டு வீட்டில் பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பரண் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பரனில் வந்து பழைய பொருட்கள்லாம் மேலே போட்டிருந்தாங்களாம். முத்துக்குமார் ஐயா, கவிஞர் முத்துக்குமார் ஐயா வந்து அவங்க அப்பா வந்து டைரி எழுதுறத அவர் சின்ன வயசுல பார்த்துருக்காரு. ஒரு நாள் அந்த பரன்லாம் வந்து சுத்தம் செய்யும் போது அவர் நினைச்சாராம், நாம பிறந்த அன்னைக்கு நம்ம அப்பா நம்மளை பத்தி என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பிறந்த வருடத்தினுடைய டைரி எடுத்திருக்காருங்க. டைரியை எடுத்து அவர் பிறந்த நாள் அன்னைக்கு, முத்துக்குமார் அவர்கள் பிறந்த நாள் அன்று அவருடைய தந்தை என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காருங்க, படிச்சு பார்த்துருக்காரு. அதில் எழுதியிருக்காரு, உலகத்தின் 2வது புத்திசாலி இன்று பிறந்தான் என்று எழுதியிருந்தாராம். உலகத்தின் 2வது புத்திசாலி இன்று பிறந்தான் என்று. உடனே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு முத்துக்குமார் ஐயா, தன் மகனை 2வது புத்திசாலி என்று. உடனே அவருக்கு இன்னொரு சந்தேகம் ஏற்பட்டிருக்குது. அப்ப உலகத்தினுடைய முதல் புத்திசாலி யாரு அப்படின்னு. உலகின் முதல் புத்திசாலி அவங்க அப்பா. இப்போ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒண்ணு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும், 2வது நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம மேல நம்பிக்கை கொண்டவர்களாக அமைச்சுக்குங்க. இல்லைன்னா அது மாதிரி இருக்குங்க கூட நம்ம இருக்கணுங்க. அதாவது அவநம்பிக்கை கொண்டோரிடத்திலும் நம்ம வந்து அவங்க கிட்ட வாதம் செஞ்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறது என்பது அது தேவையற்றதுங்க. அவநம்பிக்கை இல்லாதவர்களிடத்தில் நம்ம பழகுகிற பொழுது அவர்கள் நம் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலம் நம்முடைய நம்பிக்கையினுடைய அளவு, உற்சாகம், ஊக்கம் இன்னும் அதிகரிக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றில் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. நான் வந்து ஒரு சில பேர் சொல்றேன், என்னப்பா போட்டித் தேர்வு எழுதுறியா, எத்தனை முறைப்பா எழுதுவே அப்படின்பாங்க. சில பேர் 70 நாள்ல படிச்சு எழுதிட முடியுமா, கஷ்டம் தானேப்பா அப்படின்பாங்க. சில பேர், ஏப்பா வேலைக்கும் போகணும், படிக்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், முடியுமாப்பா அப்படின்பாங்க. இந்த மாதிரி ஆட்களிடெல்லாம் நம்ம வந்து வாதம் செஞ்சுக்கிறது விட, அவர்களுக்கு நம் பேச்சால் பதில் சொல்வதை விட நம் செயல் வீச்சால் பதில் சொல்லுகிற பக்குவத்தோடு நம்ம அவங்ககிட்ட விலகி இருந்தாவே பெரிய வெற்றி. நமக்கு அவர்களிடம் அந்த விலகி இருந்தாவே பெரிய வெற்றிங்க. அது அந்த நம்பிக்கை வேணுங்க. எப்படி முத்துக்குமாரையை நான் நினைச்சு பாக்குறேங்க. நான் எதுக்காக முத்துக்குமாரையான்னு சொல்றேன்னா, இப்போதான் 50 ஆண்டுகள் போனதால் ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாக சொல்றேன். இப்ப அவர் படிக்கும்போது என்ன நினைச்சிருப்பாரு, உலகத்தினுடைய 2வது புத்திசாலி நம்மளன்னு அப்பா நம்பியிருக்காரு. அப்பா அந்த நம்பிக்கை கூட அவரை இந்த அளவிற்கு நான் இன்று பேசக்கூடிய அளவிற்கு பெரிய ஆள் ஆக்கியிருக்குங்க. அப்போ நம் மீது நம்பிக்கை கொண்டவரோடு நம்ம இருங்க. நம் மீது நம்பிக்கை கொள்ளணுங்க. நம் மீது நாமளே நம்பிக்கை முடியலன்னா மற்றவங்க நம்ம நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதுக்காக நான் சொல்றேன். ஆகவே வந்து நம்பிக்கை என்பது, நம்மீதான நம்பிக்கை என்பது மிகப்பெரிய முக்கியமான கருவியாக நான் கருதுகிறேன். மீண்டும் ரஜினிகாந்த் சார் பற்றி சொல்றேன். ஏன்னா எதையுமே ஒரு தெரிந்த நபர் மூலம் விலக்கிக் கொள்வதற்காகத்தான். உடனே ஒரு செய்தி சொல்றேன். நடிகர் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு பெரிய விருது வாங்குறாரு. விருது வாங்கின உடனே பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா இந்த விருதை நீங்க யாருக்காக சமர்ப்பிக்கிறீங்க, பெற்றோர்களுக்காகவா, மனைவிக்காகவா, குழந்தைகளுக்காகவான்னு. அது அவர் சொன்ன பதில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பதிலுங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, என் நண்பனுக்காக நான் இதை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அப்படிங்களா, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வந்து கண்டக்டரா இருக்கும்போது, நடத்துனராக இருக்கும்போது நான் வந்து டிக்கெட் கிழிச்சு கொடுத்து ஸ்டைல தான் கிழிச்சு கொடுப்பேன், அப்படியே தலையை இப்படி கோதுவேன், எல்லாரும் நல்லா ஸ்டைல் பண்றேன்னுவாங்க. நான் நடிக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர், அதெல்லாம் வேண்டாப்பா, இருக்கிற தொழிலை விட்டுறாத, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வேண்டான்னுவாங்க. ஆனா நான் எந்த பஸ்ல கண்டக்டரா இருந்தனோ அதே பஸ்ல டிரைவரா இருந்தா இல்லையா என் நண்பன், அவரு தான் சொன்னாரு, ரஜினி நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்ககிட்ட ஒரு விசித்திரமான திறமை இருக்குது, ஸ்டைலா பண்ற, அதனால நீ நம்பிக்கையோடு போ, நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே எனக்கு 150 ரூபா பணம் கொடுத்து என்ன அனுப்புனாரு. அதனாலதான் நான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறேன், இந்த விருதை என் நண்பனுக்காக காணிக்கை ஆக்குறேன்னு சொல்றாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னு செய்தியை கொஞ்சம் சுலபமா உங்களுக்கு சென்றடைவதற்காகத்தான். நம் நம்பிக்கை இருப்பதை விட நம்ம உடன் இருப்பவர்கள் நம்மை நம்புகின்றவர்களாக இருக்கக்கூடிய இடத்தில் நம்ம இருக்கிறோன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய வெற்றி இன்னும் எளிதாகும். இப்ப நீங்க போட்டித் தேர்வு எழுதுறீங்க, போட்டித் தேர்வு எழுதுகிற பொழுது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணிக்கங்க. உங்களை நம்புறவன், நண்பா நீ கண்டிப்பா ஜெயிப்பப்பா,
மகனை பார்த்து அப்பா அப்பா சொல்லுவார், நீ கண்டிப்பா ஜெயிச்சிருப்பா. அம்மா சொல்லுவாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருப்பா. அண்ணன் சொல்லுவா, தம்பி நீ கண்டிப்பா ஜெயிச்சிருப்பா. அப்படின்னு ஒரு உறவுகளையும் நட்புகளையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நீங்க பயணம் பண்ணுங்க. அதுதாங்க முக்கியம். நம்ம படிக்கிறது ரெண்டாவது விஷயங்க. நம்முடைய சூழ்நிலையே ஒண்ணு அப்படியே இருந்தா சந்தோஷம். அந்த சூழ்நிலையை உருவாக்கிங்க. உன்னால முடியும் நண்பா, உன்னால முடியும் தம்பி, உன்னால முடியும் அண்ணா, உன்னால முடியுங்க, உன்னால முடியும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நேர்மறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய நபர்களை உங்களுடன் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வெற்றி படிக்கட்டு பக்கத்திலேயே இருக்குங்க. முதல் நம்ம சொன்னோம் மனக்கட்டுப்பாடு, ரெண்டாவது சொன்னங்க நேர மேலாண்மை, மூணாவது நம்பிக்கை. இதுதான் நான் சொன்னேங்க, தன்னம்பிக்கைங்க. நான் ஒரு சின்ன கல்வித்துறையோடு இருக்கிற காரணத்தினால நான் சொல்றேன். உங்களுக்கு வைரமுத்து ஐயா கூட தெரியும், கவிஞர் வைரமுத்து ஐயா இருக்காரு, திரைப்பட பாடலாசிரியர். அவர் தான் ஒரு முறை சொன்னாரு, இவ்வளவு அழகாக நீங்கள் எழுதுகிறீர்கள், இவ்வளவு அழகாக நீங்கள் பேசுகிறீர்களே அப்படின்னு நீங்க சிறந்த பேச்சாளராகவும் இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது வைரமுத்து ஐயா அவர்கள் ஒரு சின்ன பதிவு பண்ணாரு. அவர் என்ன சொன்னாரு, நான் முதல் முறை பேச்சு போட்டியில பேசும்போது அவர் சொன்னாரு, நான் முதல் முறை பேச்சு போட்டியில பேசும்போது கஜினி முகமது 17 முறை படையெடுத்தார் என்பதையே நான் 17 முறை சொன்னேன். 17 முறை படையெடுத்தார் என்பதே 17 முறையே சொன்னாராம். அந்த அளவுக்கு பேச்சு போட்டியில அவர் தடுமாற்றம் அடைஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் அவர் பின்வாங்கவில்லைங்க. முதல் போட்டியில பேச்சு போட்டியில எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் கிண்டல் அடிச்சிருப்பாங்க, அதையெல்லாம் மாற்றி அவரால் வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் சாதனை செய்திருக்கிறார் என்று சொன்னால், வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள் வருங்க, பல ஏமாற்றங்கள் வரும், பல இழி பேச்சுகள் வரும். அதையெல்லாம் தாண்டுகிற வல்லமை பெற்றால் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று சாதிக்கலாம் என்பதற்கு ஆயிரம் உதாரணங்கள் இருக்குதுங்க. இன்னொரு செய்தி சொல்றேங்க. நிறைய பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நினைப்பாங்க அவரை மாதிரி நம்ம படிக்கணும், இவரை மாதிரி நம்ம படிக்கணும், அவரு ஜெயிச்சாரு அவரை மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள்லாம் அவங்க சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்க, அவங்கள மாதிரி படிக்கணும் இவங்கள மாதிரி படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குதுங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும். இப்போ ஒரு அழகா ஒரு தமிழ் பாட்டுல கூட சொல்லுவாங்க, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்ற வரி வருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை முதல் நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுங்க, தன்னை நாம் அறியணும். இப்ப சில பேர் 10 மணி நேரம் படிச்சாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம 2 மணி நேரத்தோட படிக்கலாம். சில பேர் இரவுல படிச்சா தலையில ஏறும், சில பேர் விடியற்கால படிச்சா ஏறும், சில பேர் பகல்ல படிச்சா ஏறும், இவ்வளவு மணி நேரங்கள் படிச்சா வெற்றி பெற்றலாம். அப்படிலாம் உங்களுக்கு என்ன வரும்னு முதல்ல நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. நமக்கு எப்படி படிச்சா, எந்த சூழ்நிலையில படிச்சா, எப்ப படிச்சா நமக்கு அந்த கிராஸ்பிங் பவர் வருது, எந்த சூழ்நிலையில நாம படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, நமக்குன்னு ஒரு செட்டப் இருக்கும், மைண்ட் செட் இருக்கும், நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும். நாம இப்படி படிச்சா ஏறுன்னு இருக்கும், அவங்க அப்படி படிக்கிறாங்களேன்றதுக்காக நாம இப்படி படிக்கிறதோ, இல்ல அவங்க அது மாதிரி அந்த நேரத்துல படிக்கிறதே நாம இந்த நேரத்துல படிக்கிறதோ அப்படி என்கிற ஒரு சிந்தனை விட்டுருங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப சமீபத்தில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் 10ஆம் வகுப்புல மாநில முதலிடம் பிடித்த மாணவன் பேட்டி எடுக்கும் போது அவர் சொன்னாரு, ஐயா நீங்க எல்லாரும் என்னை ரொம்ப கேள்வி கேட்கறீங்க, விடிகாலம் படிச்சா நைட்டு படிச்சா அதெல்லாம் படிச்சு கேட்கறீங்க. நான் என்னன்னா பாடம் நடத்தும் போது கவனிப்பேங்க. வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அதிலேயே முழு கவனம் செலுத்தி நான் கவனிப்பேன். வீட்டுல எங்க ஆசிரியர் நடத்த படிச்சவங்க, அவ்வளவுதாங்க நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஒரு சாதாரண பதிலை சொன்னார். இது எவ்வளவு பெரிய நுட்பமா நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போனாலும் அதுல அவர் இருக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை தான் நம்ம கருத்தில் கொள்ளணுங்க. அப்போ நமக்கு என்ன வரும், நாமுக்கு எப்படி படிச்சா படிப்பு ஏறுது அப்படின்றத பொறுத்து நம்ம திட்டமிட்டுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பாதையை நம்ம மிக சரியா அடைய முடியும். இந்த படிப்போம் படைப்போம் சாதனை படைப்போம்ன்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னாங்க, நீங்க 12ஆம் வகுப்பு தேர்வு இல்ல IAS ஃபர்ஸ்ட் குரூப் 1 எக்ஸாம் தேர்வு எல்லாம் நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கலாம், நாளைக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் சாதாரணமா ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்திருப்பாருங்க, எங்கேயாவது ஒரு கடையில டீ சாப்பிட்டு இருந்திருப்பாரு, எங்கேயாவது எங்கன்னா இருப்பாருங்க. நாளைக்கு ஐஏ எக்ஸாம் வருது, இப்ப உங்களுக்கு பிஜி எக்ஸாம் வருது, அது வரைக்கும் மனிதர்கள் அவர்கள் பார்த்த பார்வை வேற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் குரூப்ல அவர் பாஸ் பண்ணிட்டாருங்க, அவர் பிஜி செலக்ட் ஆயிட்டாருங்க அப்படின்னு அந்த பதில் அந்த நிலையை அவர் அடைந்தவுடன் அடுத்த வினாடியே அவரை மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறு மாதிரி ஆயிடும்.
அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் அவருக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் அவர் சொல்லுகிற பேச்சுக்கு கிடைக்கக்கூடிய வலிமையும் மிக சிறப்பாக இருக்கும். அதுதான் படிப்புடைய வலிமை. நான் விரண்டு போகக்கூடிய விஷயம். நான் தருமபுரியில் உள்ளூர் டிவிலாம் நான் பணியாற்றி இருக்கிறேன். நான் போய் பேட்டி எடுத்துருக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி அந்த தம்பி வந்து அப்ப அந்த தெருவில் சும்மா சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாரு, செஞ்சுட்டு பாரு, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் ஒரு மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டாருங்க அப்படின்னு அந்த படிப்புக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ஒட்டுமொத்த பிரஸும் மீடியாவும் அவர் வீட்டு முன்னாடி வருதுங்க. ஒரே ஓவர் நைட்ல பெரிய லாபம்ன்றாங்க இல்லையா, அது கண்டிப்பா ஆக முடியும். அது உங்களை போன்ற போட்டி தேர்வாளர்கள் மட்டும்தான் இது போன்ற வெற்றி அடைய முடியுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்லயே அடுத்த நாள் ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாளே உங்களுடைய உயரம், உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய வளர்ச்சி என்பது உச்சத்தை தொடுகிற அளவிற்கு மக்கள் உங்களை பார்ப்பார்கள். படிப்புக்கு மட்டும்தான் அந்த வலிமை இருக்குது. எங்க வேணாலும் யோசிச்சு பாருங்க. படிப்பை தவிர வேறு எதற்கும் அப்படிப்பட்ட வலிமை கிடையாது. அதனால்தான் படிப்போம் சாதனை படைப்போம் என்கிற அந்த தலைப்பை நான் கொடுத்துட்டுங்க. நீங்க எல்லாருமே வெற்றி பெறுவீங்கன்ற நம்பிக்கை, முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்க தேர்வாயிட்டு ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் நறுமலர் அகாடமி பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் தான் ஆசிரிய பெருமக்களாக இருக்கிறார்கள் என்ற சரித்திர சாதனை நிச்சயமாக நிகழும். இந்த நறுமலர் என்கிற வார்த்தை கூட நான் முன்னே சொன்ன மாதிரி திருப்புகழ், அருணகிரிநாதர் எழுதின அந்த திருப்புகழ்ல அந்த வார்த்தை வருது. எப்படி அந்த நூலின் பெயர் திருப்புகழோ அதுபோல் நீங்கள் திரும்புகிற இடமெல்லாம் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் என்பதற்கு வேறு சாட்சி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்த இணையத்தில் பங்கு பெற்றிருப்பதே மகிழ்ச்சிங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்காதா நல்லா இருக்குமான்றதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா நம்மளை நம்பி ஒருத்தர் பேச வந்திருக்கிறாருப்பா 10 மணிக்கு அப்படின்னு நீங்க மனசாட்சியோட கேட்கறீங்க பாத்தீங்களா, இதுக்கே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் செலுத்தணுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து சொல்லக்கூடிய நீங்கெல்லாம் என்னை விட மிகப்பெரிய அறிவாளிகள் என்று எனக்கு தெரியும். நீங்க மிகப்பெரிய படித்துக்கொண்டே ஒரு என்ன சொல்றது, ஒரு மன அழுத்தத்தில் கூட இருக்கலாம். அதுக்காக சும்மா ஒரு 4 வார்த்தை உங்களுக்கு நினைவுபடுத்தணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆகவே ஒரு 4-5 செய்திகள் தான். ஒன்று, நேர மேலாண்மை. இரண்டாவது, நம்பிக்கை. நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு நம்பிக்கையுடையவர்களும் நாம் இருக்க வேண்டும், நாமும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, செல்ஃப் கண்ட்ரோல், மன கட்டுப்பாடுங்க. அதாவது தன்னை அறிதல். மற்றவங்களை பத்தி நாம எப்படி இருக்கும், நாம யார், நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த 4 வழிகளை முதலில் தன்னை நாம் அறிய வேண்டும். அறிந்துவிட்டு நேர மேலாண்மை பின்பற்ற வேண்டும். மனக்கட்டுப்பாடோடு இருந்து நம்மீது நம்பிக்கை வைத்தால் வெற்றியை தேடி நீங்க போக வேணாம், வெற்றி உங்களை தேடி வருங்க. இன்னைக்கு தேதி கூட பாருங்க, இன்னைக்கு தேதி 2ங்க. இன்னைக்கு தேதி 2. நறுமலர் அகாடமி பள்ளியில் படிக்கிறவர்கள் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆக போகிறீர்கள் ட்ரெண்டு. நாளைக்கு தேதி என்னங்க, 3. நாளைக்கு தேதி 3. உங்கள் செயல்கள் எப்பொழுதும் நன்று. அதனால் இந்த போட்டி தேர்வீர்கள் நீங்கள் வென்று காண்பிப்பீர்கள் என்று நான் பேச வந்திருக்கிறேன் இன்று. நாளை மறுநாள் தேதி என்னங்க, 4. நீங்கள் படிக்க வேண்டும் நன்கு. அதற்கு அடுத்த நாள் தேதி என்னங்க, 5. உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இருக்கும் லைவ் என்று சொல்லக்கூடிய வகையிலே உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய திட்டமிடல், உங்களுடைய சிந்தனை எல்லாம் ஒருமுகப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக நான் கருதுகிறேன். ஆகவே தன்னை அறிந்து வாழ்க்கையில் வெற்றி கனிகளை நீங்கள் பறிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லோரும் தெரிந்த செய்திதான் என்றாலும் கூட அர்ஜுனனுடைய அம்பை குறி வைக்கும் போது மரத்தில் இருக்கக்கூடிய இலை தெரியவில்லை, கிளை தெரியவில்லை, பழம் தெரியவில்லை, கழுத்து மட்டும்தான் தெரிந்தது என்று சொன்ன அர்ஜுனனை போல் நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை போட்டி தேர்வில் வெல்வது மட்டுமாகத்தான் இருக்க முடியும் என்று அந்த சிந்தனையோடு நாம் முழு கவனத்தோடு பயணித்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி உங்களை தேடி வரும் என்று சொல்லி, பொன்னந்தி மாலையிலும் பூமலரும் வேலையிலும் விண்மீனை காவல் வைத்து வெண்ணிலவு தூங்கையிலும் கவிதை என்னும் பேய் பிடித்து ஆட்டுதடி என்னை என் கண்ணீரெண்டும் திறந்திருந்தும் காண்பதில்லை உன்னை, தொலைபேசி அடித்தாலும் சொந்தங்கள் சிரித்தாலும் சுளையாக பணமெல்லாம் தொகையாக வந்தாலும் மூளைக்குள் அவை சென்று முட்டுவதே இல்லை, தாய் மொழியோடு கரைதல் போல் முக்தி பிரிவதன் இல்லை என்கிற அந்த வரிகளுக்கு சாட்சி நறுமலர் அகாடமி இணைய வழியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கூட்டம்தான் என்பதை நான் முதலில் ஆணித்தரமாக உண்மையாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சான்றோர் பெருமக்களே, நீங்கள் போட்டி தேர்வில் வெற்றி வாகை சூட வேண்டும். லூயிஸ் பிசர் என்கிற ஆங்கில அறிஞர் தான் சொல்லுவார், லைஃப் இஸ் எசென்சியல் திங் நாட் கன்கொயரிங் பட் ஃபைட்டிங் வெல் என்பார். வாழ்க்கையில் வெற்றி முக்கியமல்ல, ஆனால் வெற்றிக்கான போராட்டம் முக்கியம் என்று அவர் பதிவிடுவார். ஆகவே வெற்றி வாகை சூடுவோம், வெற்றியில் திளைப்போம் என்று கேட்டுக்கொண்டு, நல்லதொரு என்ன குட்டி கட்டாயி போச்சுடா.
சார் கட் ஆகலைங்க சார், சரியா அதே கட் ஆகலை. சரிங்க ஐயா லைவ்ல தான் இருக்கேன் ஐயா. சரிங்க மன்னிக்கிறேங்க. ஆகவே வெற்றி வாகை சூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நறுமலர் அகாடமி நிறுவனத்தை நடத்தக்கூடுவர். நம்மலாம் பொதுவாகவே சொல்லுவாங்க, லாப நோக்கோடு ஒரு நிறுவனம் நடத்துவது வேறு, சேவை நோக்கோடு ஒரு நிறுவனம் நடத்துவது என்பது வேறு. அந்த அடிப்படையில் சேவை நோக்கோடு ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றிக்கனியை பறிக்க வேண்டும் என்று நினைத்து நடத்தக்கூடிய நறுமலர் அகாடமி நிறுவனத்திற்கும், எங்கள் அதை வழிநடத்தி ஒரு ஒருங்கிணைப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய நண்பர் சஞ்சீவராயன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேச்சு என்பது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரியாது, ஆனால் ஏதேனும் ஒரு வார்த்தை உங்கள் மனதில் பட்டிருந்தால் அதுவே எனக்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன். மற்ற கூட்டங்களிலெல்லாம் பேசுகிற பொழுது அந்த இடத்தை மட்டும்தான் நான் செல்வேன். இந்த இணையவழி கூட்டத்தில் மட்டும்தான் என் இதயத்தையே உங்களிடம் விட்டுவிட்டு நான் நிறைவு பெறுகிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, நீங்கள் எல்லாம் அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக சென்று மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும், கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி வாகை சூட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.